ஹாய் நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே வேட்டையன் திரைப்படத்தோட முதல் விமர்சனத்தை பற்றி தான் பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தோட இன்சைடு ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. இதில் ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு முதல் விமர்சனத்துக்கு அப்புறமா வேட்டையன் திரைப்படம் மீது உங்களோட எதிர்பார்ப்பு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படியான இன்சைட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. வேட்டையன் இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். ரசிகர்களுக்கு எந்தளவு முக்கியமான திரைப்படமோ அதை விட ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். இந்த திரைப்படத்தை டிஜே ஞானவேல் தான் இயக்குறாங்க. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைத்திருக்குன்னா, படத்தோட ரிவ்யூ. அதாவது படத்தோட ஷூட்டிங் இப்போ முடிச்சாலுமே படத்தை இன்னும் 2 மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் ஞானவேல் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பொதுவாகவே ஞானவேல் அவர்கள் ஒரு திரைப்படத்தை முடித்தா அந்த திரைப்படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப நாள்னா மாதங்கள் கிடையாது, 3 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்களாம். சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கழகத் தலைவன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன அப்டேட்னா, படத்தோட ரிவ்யூ. அதாவது இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் இன்சைட் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. முக்கியமாக இந்த திரைப்படத்தில் வர சண்டை காட்சிகள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சண்டை காட்சிகள் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தில் இருக்கவே கூடாது. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பயங்கரமான ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இந்த திரைப்படத்தில் இருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை சமீப காலமாக துப்பாக்கி சூடுகள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமாக என்கவுண்டர்ஸ் அதிகமாக பண்ணி கொண்டு வருகிறார்கள். வெளியிலிருந்து பார்க்கும்போது என்கவுண்டர்ஸ் பண்ணுவது ரொம்ப நல்ல விஷயமா தோணும். ஏன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுவது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், அந்த ஒரு என்கவுண்டர் எல்லாமே உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதற்காக பல என்கவுண்டர்கள் இருக்கும். அந்த ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு திரைப்படம் எடுத்திருக்காங்களாம். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாங்களாம். என்கவுண்டர்னால நிறைய பேர் தண்டனை கொடுக்காம அவங்கள டைரெக்டாக கொலை பண்ணிட்டாங்களாம். அப்படி என்கவுண்டர் போலீஸ் காவல் அதிகாரிகளும் ரஜினிகாந்துக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தது. ஆனால் சில காவல் அதிகாரிகள் ரஜினிகாந்துக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்க. அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணும் என்கவுண்டரில் ஒரு தப்பு நடந்துடும். அதாவது தப்பான ஆளை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அவங்க மூலமாக அந்த ஒரு என்கவுண்டர் பண்ணுற மூலமாக இன்னொருத்தர் தப்பிச்சு போயிடுவாங்க. உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்காது, தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டினால் ரஜினிகாந்த் அவர்கள் சஸ்பென்ஸ் ஆவாங்க. சஸ்பெண்ட் ஆன உடனே அவங்கள மீண்டும் எங்களுக்கு நீங்கள் வேணும், ஆனால் நீங்கள் அஃபிஷியலாக இருக்கக்கூடாது, அன்அஃபிஷியலாக நீங்கள் காவல் அதிகாரியாக இருக்கணும், நீங்கள் சிட்டியை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுப்பாங்களா. அதை பேஸ் பண்ணி தான் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்தில் ரஜினிகாந்தை விட நீங்கள் ஃபகத் ஃபாசில் ஓவராக கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த திரைப்படத்தில் ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு ரொம்ப காமெடியான ஒரு வில்லத்தனம் ரோல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு மாமன்னன் திரைப்படத்தில் ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு டெரரான வில்லன் ரோல் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஜெயிலர் திரைப்படத்தில் எப்படி வில்லன் கதாபாத்திரம் காமெடியாக இருந்தாலுமே ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்திலும் ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர் காமெடியாக இருந்தாலுமே ரசிகர்களால் ரசிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ்க்கு தான் டிஜே ஞானவேல் அவர்கள் ஓவராக கவனம் செலுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபைட் சீக்வன்ஸோட அவுட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் எல்லாம் வேட்டையன் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா வேட்டையன் திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரித்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல். ஹாய் நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே வேட்டையன் திரைப்படத்தோட முதல் விமர்சனத்தை பற்றி தான் பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தோட இன்சைடு ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. இதில் ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு முதல் விமர்சனத்துக்கு அப்புறமா வேட்டையன் திரைப்படம் மீது உங்களோட எதிர்பார்ப்பு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படியான இன்சைட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. வேட்டையன் இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம்.
ரசிகர்களுக்கு எந்த அளவு முக்கியமான திரைப்படமோ அதை விட ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து டிஜே ஞானவேல் தான் வந்து இயக்குறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைத்திருக்குன்னா படத்தோட ரிவ்யூ. அதாவது வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ முடிச்சாலுமே இந்த படத்தை வந்து இன்னும் வந்து 2 மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் ஞானவேல் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பொதுவாகவே ஞானவேல் அவர்கள் ஒரு திரைப்படத்தை வந்து முடித்தா அந்த திரைப்படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப நாள் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப நாள்னா மாதங்கள் கிடையாது, 3 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்திருக்காங்களாம். சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கழகத் தலைவன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன அப்டேட்னா படத்தோட ரிவ்யூ. அதாவது இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் இன்சைட் ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக இந்த திரைப்படத்தில் வர சண்டை காட்சிகள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சண்டை காட்சிகள் கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கவே கூடாது. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பயங்கரமான ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை வந்து சமீப காலமாக வந்து துப்பாக்கி சூடுகள் வந்து அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமாக வந்து என்கவுண்டர்ஸ் வந்து அதிகமாக பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஸோ வெளியிலிருந்து பார்க்கும்போது வந்து என்கவுண்டர்ஸ் பண்ணுவது வந்து ரொம்ப நல்ல விஷயமா தோணும். ஏன்னா வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுவது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த ஒரு என்கவுண்டர் எல்லாமே உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதற்காக பல என்கவுண்டர்கள் வந்து இருக்கும். அந்த ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு திரைப்படம் வந்து எடுத்திருக்காங்களாம். அதாவது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இருந்தாங்களாம். என்கவுண்டர்னால வந்து நிறைய பேர் வந்து தண்டனை கொடுக்காம அவங்கள வந்து டைரெக்டாக வந்து கொலை பண்ணிட்டாங்களாம். அப்படி வந்து என்கவுண்டர் வந்து போலீஸ் காவல் அதிகாரிகளும் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து சில காவல் அதிகாரிகள் வந்து ரஜினிகாந்துக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்க. அப்படி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணும் என்கவுண்டரில் ஒரு தப்பு வந்து நடந்துடும். அதாவது தப்பான ஆளை வந்து என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அவங்க மூலமாக வந்து அந்த ஒரு என்கவுண்டர் பண்ணுற மூலமாக வந்து இன்னொருத்தர் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்காது, தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டினால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சஸ்பென்ஸ் ஆவாங்க. சஸ்பெண்ட் ஆன உடனே வந்து அவங்கள வந்து மீண்டும் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேணும், ஆனால் வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலாக இருக்கக்கூடாது, அன்அஃபிஷியலாக வந்து நீங்கள் வந்து காவல் அதிகாரியாக இருக்கணும், நீங்கள் வந்து சிட்டியை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொடுப்பாங்களாம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்தை விட வந்து நீங்கள் ஃபகத் ஃபாசில் வந்து ஓவராக கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு ரொம்ப காமெடியான ஒரு வில்லத்தனம் ரோல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்பு மாமன்னன் திரைப்படத்தில் வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு டெரரான வில்லன் ரோல் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜெயிலர் திரைப்படத்தில் எப்படி வந்து வில்லன் கதாபாத்திரம் காமெடியாக இருந்தாலுமே ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது, அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்திலும் ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர் காமெடியாக இருந்தாலுமே வந்து ரசிகர்களால் ரசிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ்க்கு தான் வந்து டிஜே ஞானவேல் அவர்கள் போராக வந்து கவனம் செலுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபைட் சீக்வன்ஸோட அவுட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் எல்லாம் வேட்டையன் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா வேட்டையன் திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரித்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல்